கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி யாவருக்கும் முதலாவதாக கிறிஸ்து இயேசுக்குள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விசேஷ விதமாக இந்த மாலை வேலையை கூட நம்மை ஒன்று கூட்டி நம்முடைய பிதாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் அவரை தொழுது கொள்ளவும் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த மேலான வாய்ப்பிற்காய் நம்ம இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் துதிகளையும் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக்கொண்டு அடியான் சார்ந்திருக்கிற அவிநாசி சபையின் அன்பு சகோதர சகோதரன் அன்பின் வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நம்ம இந்த பாடத்திற்குள் கடந்து செல்வோம். இந்த பாடத்துக்கு செல்வதற்கு முன்பதாக ஒரு சில விஷயங்கள். இந்த பாடம் கொஞ்சம் லென்த்தியான பாடம், ஆனாலும் 1 மணி நேரத்தில் முடிச்சிருவோன்ற உறுதியோடு இந்த பாடத்தை இன்றைக்கி தேவன் நமக்கு கொடுக்க போகிறார். இந்த பாடம் கால் ஆகன்ஸ்ன்ற ஒரு சகோதரர் எழுதின ஒரு பாடம் தான். அதை 2017 நம்ம தமிழில் ஒரு சகோதரர் எடுத்திருக்காரு. அதோடைய ஸ்கிரிப்டில் இருந்து தான் இந்த பாடம் இன்றைக்கி எடுக்கப்பட்டிருக்கு. ஒரு வித்தியாசமான ஒரு பாடமாக இருந்ததுனால இன்றைக்கி தேவன் சகோதர சகோதரன் மத்தியில் அதை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறார். இந்த பாடத்திற்கு போவதற்கு முன்பதாக ஒரு 2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 119 சங்கீதம் 18வது வசனம். 119 சங்கீதம் 18 வசனம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி அப்படின்னா, நம்ம வேதத்தில் அதிசயங்கள்னால் எதெல்லாம் சொல்லலாம்? ஒரு கேள்வியை தான் வச்சுருக்கு. நம்ம எது வேணாலும் சொல்லலாம். வேதத்தில் உள்ள அதிசயங்கள் அப்படின்னா நம்ம எதையே சொல்லலாம். படைப்புகள், இயேசு கிறிஸ்துவுடைய ஈடுபலி. ஓகே, சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா, நம்ம வேதமானவர்களாகிய நாம் ஒரே வார்த்தையில் முடிக்கணும்னா, ஒட்டுமொத்த வேதமே என்ன தான்? அதிசயம்தான். அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அதிசயம்தான். அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிட்டோம். அப்போ அந்த வேதத்தில் நிறைய அந்த அதிசயங்களை வச்சிருக்கார். அதை நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம ஆராய்ந்து பார்க்கறதுக்கு நமக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கார். அந்த மாதிரி ஒரு பாடத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். இன்னொரு வசனம் கூட வாசிடலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 5வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 5 வசனம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். இப்போ இந்த வசனங்கள் படி நம்ம பார்க்கும்பொழுது, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் அப்படின்றாரு. அப்போ சகலத்தையும்னா எதையெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம்? இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அப்போ அப்படின்னா அவருடைய படைப்புகளை என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகலத்தையும் அவர் இதுவரைக்கும் எதையெல்லாம் படைச்சிருக்கார் அப்படின்னும் பொழுது, இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால், இந்த வானம் பூமி இது எல்லாம் என்ன பண்ண போகிறாராம்மா? இந்த பூமியில் இருக்கக்கூடிய நம்ம முதல் கொண்டு எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன், நான் சகலத்தையும் புதிதாக்கிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் உள்ளவைகள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். அப்போது இன்றைக்கி கூட எதையை புதிதாக்குறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த பாடத்துடைய தலைப்பு. பாடத்தின் தலைப்பு சிருஷ்டிப்பின் திருஷ்டாந்தங்கள். இந்த ஒரு தலைப்பின் கீழே தான் நம்ம இன்றைக்கி இந்த பாடத்தை பார்க்க போகிறோம். இந்த பாடம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் 6 நாள் சிருஷ்டிப்பின் வேலைகளை செய்து முடித்தார்ல, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொண்டு அந்த சிருஷ்டிப்பின் காரியங்களை பார்த்துருக்கார். அந்த சிருஷ்டிப்புக்கு ஒரு திருஷ்டாந்தங்கள் இருக்குது. அந்த சிருஷ்டிப்புக்குள்ளே என்ன திருஷ்டாந்தம் வச்சுருக்கார் அப்படின்னா, சிருஷ்டிப்பு இந்த பாடத்தில் எப்படி வருதுன்னா, அது ஒரு நிழல், அதற்கு ஒரு நிஜம் இருக்குது அப்படின்ற ஒரு கோணத்தில் தான் இந்த பாடம் போகுது. அந்த கோணத்தில் தான் நம்ம இன்றைக்கி பாடத்தை பார்க்க போகிறோம். இப்போ சிருஷ்டி நம்ம நேரடியாக பாடத்துக்குள்ளே போயிடலாம். சிருஷ்டிப்பின் அந்த வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு அதற்கு என்ன நிஜம் இருக்குது அப்படின்றத நம்ம டைரெக்டாக பார்த்துட்டே போவோம். சகோதர சகோதரர் நல்லா கொஞ்சம் ஸ்பீடாக போகிறதுனால கவனிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இப்போ இதுக்கெல்லாம் நம்ம நிறைய விளக்கங்கள் பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அது எந்த ஆதி அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியானபடி இதுதான் ஆதி அப்படின்னு, இந்த ஆதி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இதற்கு முன்பதாக ஒரு ஆதி இருக்குது, அது நமக்கு தெரியும் இல்லைங்களா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தேவன் யோவான் 1 அதிகாரம் 1வது வசனம் பார்க்கும்பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். இன்னும் நிறைய ஆதிகள் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பூமி தேவன் மனித குடியிருப்புக்காக இந்த பூமியை ஆயத்தப்படுத்துகிற வேலைகளை தொடங்குகிற ஒரு ஆதியை சொல்கிறார். ஆதி அப்படின்னும் பொழுது இந்த சிருஷ்டிக்கிற ஆதி இது இல்லை,
அதற்கு முன்பதாக இருந்த ஆதி. இப்போ 6 நாள் சிருஷ்டிப்பு இருக்குது இல்லை, அந்த சிருஷ்டிப்பின் ஆதி தான் இந்த ஆதி அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அந்த 6 நாள் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பூமியை வந்து மனிதன் குடியிருப்புக்காக தேவன் செய்கிற வேலைகளுக்கு முன்பதாக அந்த பூமியை ஆயத்தப்படுத்துகிறார். இப்போ அந்த ஆதி தான் இந்த ஆதியை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்கிறார்னா இதற்கு நிழல் எங்கே இருக்குது, இதோடைய நிஜம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது சகோதரர் எழுதியிருக்கும் போது 1000 வருட அரசாட்சிக்கு 6 நாளின் சிருஷ்டிப்பு ஒரு அடையாளமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பாடத்தை கொண்டு போயிருக்கார். அப்போ ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்கிறார்னா இதை 1000 இயர்ஸில் கொண்டு போய் வச்சோமா, இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ இங்கே ஒரு சிருஷ்டிப்பின், அதாவது நல்லா கவனிச்சுக்கலாம், இங்கே வந்து மனிதன் உயிரினங்கள் குடியிருப்புக்கு ஒன்று ஆயத்தப்படுத்துகிறார் தேவன் இல்லைங்களா, அதுதான் பூமி. ஆயத்த வேலைகள் இங்கே நடக்குது. இதே மாதிரி 1000 வருட அரசாட்சிக்கு ஒரு ஆயத்த வேலைகள் இருக்குது. வாசிக்கலாம், வெளிப்படுத்துதல் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். இப்போ நம்ம ஒரு வசனம் பார்த்தோம், இதோ எல்லாவற்றையும் நான் புதிதாக்கிக்கிறேன் அப்படின்னு படிச்சோம் இல்லைங்களா. இப்போ அது அப்படியே எடுத்து இங்கே பார்த்தோமா, இதோ பின்பு நான் வானத்தையும் பூமியும் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன் என்றால் வாசிங்கள். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. அப்போ இப்போ இருக்கிற வானம் இப்போ இருக்கிற பூமி எல்லாமே என்ன ஆக போகுது? இப்போ வானம் பூமின்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அதாவது பூமியில் இருக்கக்கூடிய அரசாட்சி, இங்கே இருக்கிற இந்த 4 தூண்கள் மூலயமா இந்த சமுதாயம், அரசியல், பொருளாதாரம், மதம், இந்த அமைப்புகள் எல்லாம் என்ன ஆக போகுதுன்னா ஒரு நாளைக்கு மாறப்போகுது. அதே மாதிரி வானத்தில் இருக்கிற எல்லாவித செயல்பாடுகளும் என்ன ஆக போகுது? மாறப்போகுது அப்படின்றாரு. இது எதற்காக தேவன் மாத்துறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின், அதாவது திரும்ப கொடுத்தலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும். அப்போ இந்த புதிய வானம் இந்த புதிய பூமியும் எதற்காக தேவன் ஆயத்தப்படுத்திட்டு இருக்கார் அப்படின்னு பார்க்கும் பொழுது திரும்ப கொடுத்தலின் காலத்திற்காக. அப்போ திரும்ப கொடுத்தலின் காலம்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஏதோ ஒன்று ஆல்ரெடி இருந்திருக்கு, அது இப்போ என்னல்ல, இப்போ இல்லை, இதை திரும்ப கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாகவே புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. ஆதியில் தேவன் மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது ஒரு பரிபூர்ண மனிதனாக சிருஷ்டித்தார். ஆனால் அந்த பரிபூர்ண தன்மையை என்ன பண்ணிட்டார்? மனிதன் இழந்ததின் நிமித்தம் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 6000 வருடங்களை கடந்து எங்கே போயிட்டுருக்கு? அந்த பரிபூர்ண தன்மையை எட்டிருக்கு. அதோடைய அதாவது பரிபூர்ண தன்மையை இழந்துட்டா என்ன விளைவுகளை சந்திக்கணும் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாம் கண்கூட பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. இந்த பரிபூர்ணத்தை அடைஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப கொடுக்க போகிறாராம். எதையை திரும்ப கொடுக்க போகிறார்? ஏதேன் தோட்டத்தில் மனிதனை கொண்டு போய் வைக்கும் போது மனிதனுக்கு என்னென்னலாம் ஆசீர்வாதங்கள் வச்சுருந்தாரோ, மனிதனை எப்படியெல்லாம் தேவன் டிசைன் பண்ணி வச்சுருந்தாரோ எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறாரு? திரும்ப கொடுக்க போகிறார் இல்லைங்களா. அப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த இப்போ இருக்கிற வானம் பூமி எல்லாவற்றையும் தேவனை என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதிதாக மாற்ற போகிறார். அந்த புதிதை மாற்றுறது எங்கே நடக்குது அந்த ப்ராசஸ் அப்படின்னும் பொழுது 1000 வருட அரசாட்சியின் தொடக்கத்தில் அந்த வேலைகள் நடக்குது. வாசிக்கலாம், 102ஆம் சங்கீதம் 25-26 வசனங்கள். 102ஆம் சங்கீதம் 25-26 வசனங்கள். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போம், அவைகளை ஒரு சால்வையைப் போல் மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போம். இதே வசனத்தை எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க, எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 10-12 வசனங்கள். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல். கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்களும் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போம், ஒரு சால்வையைப் போல அவைகளை சுருட்டுவீர். அங்கே சால்வையை போல் மாற்றுவீர் அப்படின்னு வார்த்தை இருக்குது, இங்கே சால்வையை போல் சுருட்டுவீர் அப்படின்னு இருக்குது. அப்போ ஒரு பொருள் இருக்குது அல்லது ஒரு துணி இருக்குதுன்னு வச்சுங்களேன், சுருட்டி எதற்காக வைப்போம்? அப்போதைக்கு அது தேவையில்லை அப்படின்ற மாதிரி சுருட்டி வச்சிடும். அப்போ இந்த வானமும் பூமியும் ஒரு காலகட்டத்தில் தேவனுடைய பார்வையில் என்னதான் பண்ண போகிறார்? சுருட்டி வைக்க போகிறார். ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு புதிய வானம் ஒரு புதிய பூமி எதற்காக அப்படின்னு போகுது? மனிதன் இழந்தது எல்லாம் திரும்ப கொடுக்கறதுக்கு ஒரு ஆயத்த வேலைகள் நடந்துட்டுருக்கு. அதற்காக தான்
இந்த ஒரு காரியத்தை பண்ணுறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது நம்ம 2வது வசனத்துக்கு போயிடலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவி ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தது. அப்போ பூமி உருவாகிறதுக்கு அந்த பூமியை தேவன் மனித குடியிருப்பாக மாற்றும் போது எப்படி இருந்தது அதோடைய ஆரம்பம்? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. அப்போ ஒழுங்கின்மை அப்படின்னா ஒரு ஆர்டர் இல்லாமல் இருக்குது. வெறுமை அப்படின்னும் போது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஒரு மனிதன் வாழ்வதற்கு உண்டான எந்த ஒரு சூழ்நிலைகளும் அதில் இல்லை. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இதெல்லாம் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க பூமிக்கு ஆரம்பத்தில் எப்படி இருந்தது, இதை நம்ம 1000 வருட அரசாட்சிக்குள்ளே கொண்டு வந்து கிறிஸ்துவின் அரசாட்சி தொடங்கும் போது பூமி இப்படி ஒழுங்கின்மை வெறுமைன்னா நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதை அப்படி இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு பூமி எப்படி இருக்கு? ஒழுங்கின்மை, இதுதான் ஒழுங்கின்மை. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சட்டத்திட்டங்கள், ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு சட்டத்திட்டங்கள். அவங்க நினச்சது என்ன பண்ணுறாங்க? கொலைகள், கொள்ளைகள், இன்னும் நிறைய விஷயங்கள். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா போர், சண்டை. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா பஞ்சங்கள். பஞ்சம் எப்படின்னா ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஒழுங்கு அப்படின்னா என்ன? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி எது கிடைத்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஒழுங்குன்னு சொல்லலாம் இல்லைங்களா? இப்போ நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்கோம், உட்கார்ந்துருக்க அத்தனை பேர்த்துக்கும் ஒவ்வொரு விதமாக ஒரு சேர் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இதை நம்ம ஒழுங்குன்னு எடுத்துக்கலாமா? சேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது எப்படி எடுத்துக்கலாம்? ஒரே மாதிரி எல்லாத்துக்கும் சேர் இருக்கிறது தான் ஒரு ஒழுங்குன்னு எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அப்போ 1000 வருட அரசாட்சி தொடங்கும் கிறிஸ்துவின் அந்த முதல் பராசியா ஸ்டேஜ் தொடங்கும் போதுலேருந்தே இந்த பூமி எப்படி தான் இருக்குது? ஒழுங்கின்மையாக இருக்குது. இந்த பூமியில் எதுவுமே ஒழுக்கமாக இல்லை. இப்போ கிறிஸ்து எதற்காக வந்திருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பூமி என்ன பண்ண போகிறாரு? ஒரு ஒழுங்காக்கிட்டு இருக்கார் இல்லைங்களா? அப்போ ஒழுங்கின்மை அப்படின்னும் பொழுது நாட்டுக்கு நாடு சட்டத்திட்டங்கள், மனிதனுக்கு மனிதன் வேறுபாடுகள், ஒருத்தர் ஏழை, ஒருத்தர் பணக்காரர், ஒருத்தருக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கிது, ஒருத்தருக்கு சாப்பாடே இல்லை. இப்படி பல ஒழுங்கின்மை இந்த பூமியில் இப்போ நிகழ்ந்துட்டுருக்கு. இதுதான் அங்கே ஒழுங்கின்மை வெறுமையும். இந்த வெறுமை அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த வெறுமை எதோடு எடுத்துக்கலான்னா, இன்றைக்கி மனிதன் எவ்வளோதான் பாடுபட்டாலும் அதற்குண்டான பலனை பெற்றுக்கொள்ள முடியுதா? அதற்குண்டான பலன் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மனிதனுமே சொல்ல முடியாது இல்லைங்களா? அவங்களுடைய எந்த வேலைகள் செஞ்சாலும் அதற்கு ஏற்ற பலனை பெற்றுக்கொள்ள முடியுதுன்னா இல்லை. கடைசியில் மனிதனுக்கு எந்த வேலைகள் செய்தாலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெறுமை அல்லது ஆசீர்வாதமற்ற ஒரு நிலைமை, ஆசீர்வாதத்தை இழந்த ஒரு நிலைமையாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆழத்தின் மேல் இருள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த இருளை எதோடு அடையாளப்படுத்தியிருக்காரு? இன்றைக்கி சத்திய வெளிச்சங்கள் இருக்கலாம், மனிதனுக்கு ஜீவனை வெளிச்சம் கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்து இன்றைக்கி நம்மளாம் ஒரு வெளிச்சத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். எதனால் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த சத்தியம் அப்படின்றது நம்மளுக்கு கிடச்சிருக்கு இல்லைங்களா? ஆனால் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்பதாக இப்படிப்பட்ட சத்திய வெளிச்சம் இருந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. எல்லாருமே பாவத்தின் சம்பளமாகிய மரணம் என்கிற இருளுக்குள்ளே தான் கடந்து போயிட்டு இருந்தோம். இப்போ இந்த சார்ட் வந்து என்னென்னா நம்ம இது வரைக்கும் பார்த்ததை ஒரு கன்க்ளூட் பண்ண மாதிரி தான் போட்டிருக்கு. இதை வாசிக்க வேண்டாம், இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம முதல் நாள் படைப்பில் என்ன நடந்துச்சு, அது 1000 இயர்ஸில் 1000 வருட அரசாட்சியில் என்னவா செயல்படுது, என்னவா இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ முதல் நாள் படைப்பில் தேவன் எதையை படைக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். பாருங்க, இப்போ முதல் நாள் தேவனுடைய அந்த பூமியை சிருஷ்டிக்கும் பொழுது முதல் நாள் வேலையை என்ன பண்ணியிருக்காரு? வெளிச்சம். ஏன் வேற எதையாவது கொண்டு வந்துருக்கலாம்ல, ஏன் முதல்ல வெளிச்சம் கொண்டு வரணும்? வெளிச்சம் கொண்டு வருது நோக்கம் என்ன? வேலைகள் செய்யும். வெளிச்சம் இருந்தால் தான் வேலைகள் செய்ய முடியும். ஓகே சகோதரி, வெளிச்சம் இருந்தால் தான் வேலைகள் செய்ய முடியும் அப்படின்ட்டாங்க. ஆனால் உண்மையாலுமே நம்ம பார்க்கும் பொழுது இந்த பூமியில் இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிகளும் ஜீவனோடு இருக்கணும்னா என்ன தேவை? முக்கியமாக என்ன தேவை? முதல்ல என்ன தேவை? ஒரு வெளிச்சமே இல்லாத ஒரு இருட்டு அறையில் ஒரு செடியை கொண்டு போய் வச்சா வளருமா? வளராது. ஒரு இருட்டு அறையில் ஒரு மாதம் ஒரு மனுஷனை கொண்டு போய் அடைச்சி வச்சுட்டா அந்த மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? கொஞ்சம் கொஞ்சமாக தன் ஜீவனை இழந்துடும். எல்லா செடியை வச்சாலும் சரி, மனிதனை வச்சாலும் சரி, இல்லைங்களா? அப்போ ஒரு ஜீவன் உயிரோடு வாழணும் அப்படின்னாலே
இந்த பூமிக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிச்சம் தேவை. அதே மாதிரி 1000 வருட அரசாட்சியில் முடிவில் ஒட்டுமொத்த உலக ஜனத்துக்கும் என்னதான் கொடுக்க போகிறார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து? ஜீவனை கொடுக்க போகிறார். அந்த வெளிச்சம்ன்றது முதல் நாள் வெளிச்சம் பூமியில் எப்படி வந்து வீசுச்சு, எப்படி அதோடைய பிரைட்னஸ் எப்படி இருந்தது? மங்கலான வெளிச்சம் இல்லைங்களா? எப்படி திடீர்னு நம்ம பகல் 12 மணிக்கு திடீர்னு மழை நல்லா இருட்டிட்டு வந்துச்சுன்னா ஒரு இருட்டு வருது இல்லை, உடனே அந்த வெளிச்சத்தன்மை மாறிடுது இல்லை? அந்த மாதிரி முதல் நாள் வெளிச்சம் எப்படியாப்பட்ட வெளிச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மங்கலான வெளிச்சம். அதே மாதிரி இந்த வெளிச்சம், இந்த முதல் நாள் வெளிச்சம் 1000 இயர்ஸில் எதை அடையாளப்படுத்துதுன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒரு ஸ்டேஜ் இருக்குது. நம்ம மறந்துட்டோம்னு நினைக்கிற பேசிக்கை. முதல் இயேசு கிறிஸ்துவின் அந்த வருகை இருக்குல்ல, அதில் 3 இருக்கு. எபிபனியா அப்போ ஓகே. அப்போ முதல் ஸ்டேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது இல்லைங்களா? வந்துட்டார், ஆனால் யாருக்குமே தெரியாத ஒரு சூழ்நிலை இருந்தால். அதே மாதிரி தான் ஆதியிலே கூட முதல் நாள் வெளிச்சம் இந்த பூமியில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற மாதிரி வெளிச்சம் இல்லாமல் ஒரு மங்கலான வெளிச்சம் இருந்துச்சு. வசனம் வாசிக்கலாம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். நீதியின் சூரியன் உதிக்கிற ஒரு ஸ்டேஜ், அந்த வெளிச்ச நீதியின் சூரியன்லேருந்து ஒரு வெளிச்சம் வரக்கூடிய ஒரு ஸ்டேஜ். இதை தான் தெசலோனிக்கேயர்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசிங்க 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வருமென்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இரவிலே திருடன் வரும் விதமாய் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு இரவிலே திருடன் வரும் விதமாய் அப்படின்னா சரியானபடி கணிக்க முடியாது, பார்க்க முடியாது, தெரியாது. சொல்லப்போனால் அவர் வந்திருப்பார், ஆனால் என்ன எல்லாருமே கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தெரியாத ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி தான் முதல் நாள் வெளிச்சம் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் தொடங்கியிருக்கோம். ஆனால் அந்த முழு வெளிச்சம் பூமியில் வீசிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இன்னொரு வசனம் கூட வாசலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். சமாதானமும் சவுக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். பாருங்க, இப்போ ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த 2ஆம் வருகையை பற்றி அறிவு எப்படி இருக்குது? ஒரு வகுப்பார், இப்போ சபை வகுப்பார்னு எடுத்துக்கலாம். அந்த சபை வகுப்பாரை தவிர்த்துட்டு ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் எடுத்து வச்சோன்னு வச்சுக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் அந்த 2வது வருகையின் பிரசனம் எந்த அளவுக்கு அவங்க அறிவுக்கு எட்டியிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது யாருக்குமே இப்போ வரைக்கும் என்ன பண்ணல, தெரியல இல்லைங்களா? அதான் சொல்கிறார், இப்போ இரவிலே திருடன் வரும் விதமாய் வந்துருச்சு. ஒட்டுமொத்த உலகமும் இன்றைக்கி எதை நோக்கி போயிட்டுருக்குன்னா சமாதானம், அதையெல்லாம் நோக்கி போயிட்டுருக்கு. சமாதானமும் சவுக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4வது வசனத்தில் ஒரு வார்த்தையை குறிப்பிடுறாரு. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல் உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. அப்போ இந்த வெளிச்சம் யாருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகோதரரே, சகோதரிகளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பித்ததுலேருந்து நம்மளுடைய வேகம் எப்படி இருக்கணும், அதிகமாயிட்டே போகணும் இல்லைங்களா? அதை தான் பாருங்கள், அவர் யோவானில் கூட அவரே சொல்கிறாரு. இன்னொரு வசனத்தை, இந்த வசனத்தை வச்சுருங்க. யோவான் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோவான் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்றார். அப்போ உலகத்திற்கு ஒளின்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? முதல் நாள் வெளிச்சம் எதற்காக இந்த பூமியில் வந்துச்சுன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் முக்கியமாக எது தேவை? வெளிச்சம் தேவை. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே ஜீவன் தேவைன்னா ஒரு வெளிச்சம் தேவை. என்ன வெளிச்சம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நீதியின் சூரியனுடைய வெளிச்சம் இந்த பூமியில் தேவைப்படுது. அதை தான் இந்த முதல் நாளில் அந்த மங்கலான வந்த வெளிச்சம். இந்த வெளிச்சம் வந்த உடனே இந்த பூமியில் ஒரு பிரிவினை உண்டாகுது. என்ன பிரிவினைன்னு பார்க்கும்பொழுது வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார், சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. இப்போ வெளிச்சம்னு ஒன்று இந்த பூமிக்கு வந்த உடனே என்ன ஆயிடுச்சு? 2 பகுதி ஆயிடுச்சு இல்லைங்களா? 2 பகுதினா ஒரு பகுதி வெளிச்சம்,
இன்னொரு பகுதி இருள். இப்போ இதை எப்படி நம்ம இயேசு கிறிஸ்துவோடைய வருகையில் கொண்டு போய் வச்சா எப்படி இதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போ சூரிய அதாவது பூமி வந்து 23.5 டிகிரி சாய்வில் சுற்றிட்டு இருக்கு அப்படின்றாங்க. அப்படி சுற்றும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த சூரியன் இருக்கிற பக்கம் பூமி படும் பொழுது என்ன ஆகுது, அது வெளிச்சம் வருது. அடுத்த பக்கம் எப்படி இருக்குது, இருட்டாக இருக்குது இல்லைங்களா. ஒரு வசனத்தை வாசிட்டா நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். பாருங்க, இருள் ஒரு பக்கமாக இருக்குது. எங்கே இருக்குன்னா, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். அடுத்தது வாசிங்க. ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். இப்போ உன்மேல் கர்த்தர் உதிப்பார்னா என்ன அர்த்தம்? இப்போ சூரிய ஒளி எங்கே பட்டுட்டு இருக்கு, ஒரு பக்கம் படுது, ஒரு சாரர் மேலே அந்த வெளிச்சம் வந்துட்டு இருக்கு. அந்த வெளிச்சத்தை இப்போ நம்மளாம் பெற்றிருக்குமா இல்லையா, இல்லைங்களா. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வெளிச்சத்தை நம்ம இன்னைக்கு வந்து ருசி பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் எல்லாரும் ருசி பார்க்குறாங்களா? இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ இருளாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு கோணத்துலையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்டேயே பார்த்தீங்கன்னா எல்லா நேரத்துலையும் நம்ம வெளிச்சத்துலேயே நடந்துட்டு இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளும் அப்பப்போ என்ன பண்ணிடுறோம், வெளிச்சத்தை விட்டு இருளுக்குள்ளே போகிறோம். எப்படி அந்த பூமி இரவு பகல் மாறி மாறி வர மாதிரி சில நேரங்களில் நம்மும் வெளிச்சத்தை மறந்துட்டு இருளுக்குள்ளே போகிற ஒரு நிலைமையும் இருக்குது. ஆனால் நம்ம அப்பப்போ கரெக்டாக என்ன பண்ணிடுறோம்னா அந்த வெளிச்சத்துக்குள்ளே வந்துடும். இதுதான் இந்த இரவு பகல் மாறி வர்றது. 1000 வருட அரசாட்சியில் சத்தியத்தின் வெளிச்சம் ஒரு பக்கம் இருக்குது, ஒரு சாரருக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ வரைக்குமே இருளில் தான் இருக்கிறாங்க. அடுத்தது நம்ம 2ஆம் நாள் படைப்புக்குள்ளே போயிடலாம். 2வது நாள் என்ன நடக்குது, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கலாம். வாசிங்க பேர் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அப்போ பூமி ஒட்டுமொத்தமாக ஜலத்தினால் சூழ்ந்திருக்குது. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் நடக்குது இல்லைங்களா. கொஞ்சம் தண்ணி பூமியில், முழு தண்ணி பூமிக்குள்ளே இருக்குது. இதிலிருந்து என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் தண்ணியை தனியாக பிரித்து எடுக்கிறார். பிரிச்செடுத்து இதில் ஒரு அட்மாஸ்பியர் ஆகாய விரிவு உண்டாகுது. இந்த ஆகாய விரிவில் கூட ஒரு 4 அடுக்குகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த 4 அடுக்குகள் இன்றைக்கும் மனுஷனுக்கு பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா நடந்துகிட்ருக்கு. இப்போது நம்ம அதை விவரமாக பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த ஜலம் இருக்குதுல்ல, பூமியில் இருக்க ஒட்டுமொத்த பூமி எப்படி இருந்தால் நீரினால் சூழப்பட்டிருக்குது. இதிலிருந்து கொஞ்சம் ஜலத்தை என்ன பண்ணுறாராம்மா தேவன் கொஞ்சம் பிரித்து எடுக்கிறார். எப்படி எடுத்திருப்பார்? ஏன்னா தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் எதுவுமே மேஜிக் கிடையாது, எல்லாம் கிராஜுவலாக நடக்கும். எல்லாம் அது எப்படி நடக்கணுமோ அதுதான். அவருக்கு வல்லமே இருக்குன்றனால ஒரு செகண்டில் மேஜிக் பண்ணவே மாட்டார். அப்போ இந்த ஜலம் வந்து பூமியில் இருக்க ஜலம் கொஞ்சம் பிரிஞ்சு எந்த ஃபார்மில் மேலே போயிருக்கும், எப்படி போயிருக்கு, ஆவியில் போயிருக்கு இல்லைங்களா. ஆவியில் கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஆவியில் எல்லா ஜலமும் போய் சேர்ந்துருச்சா ஒரே டைம் அப்படின்னா? இதற்கு ஒரு காலப்பகுதி வச்சுருந்துருக்காரு. அந்த காலப்பகுதி வரைக்கும் கொஞ்சம் 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 தண்ணீர் என்ன ஆகிட்டே இருந்திருக்கு, ஆவியாகி. அதாவது இது இன்னொரு வார்த்தையில் நம்மளுடைய பாஷையில் பிப்ளிக்கல் லாங்குவேஜில் சொன்னால் இது எப்படி சொல்லலாம், மறுரூபமாகின்னு சொல்லலாமா? பொருத்தமாக இருக்குமா? தண்ணி இருக்குது, இப்போ ஆவியாகுது. அதே ரூபத்தில் போகிறதில்ல, மறுரூபமாகி மேலே போகுது இல்லைங்களா. மேலே போய் இப்போ பூமியை கவர் பண்ணியிருக்கு. இந்த பூமியை கவர் பண்ணதில் பார்த்திங்கன்னா சில நன்மைகள் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் நம்ம செல்ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுக்கு ஆக்சிஜன் தேவைன்னா அந்த காற்று மண்டலத்தில் இருந்தால் வருது. பல நன்மைகள் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து வர நேரடி கதிர்கள், புற ஊதா கதிர்னு சொல்லும், அது மனுஷனை தாக்காதபடிக்கு அந்த அட்மாஸ்பியரில் பல லேயர் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி நமக்கு சுவாசிக்கிறதுக்கு உண்டான காற்று, அதே மாதிரி இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மழை காலத்துலலாம் கேட்போம் அந்த வார்த்தைகள் அடிக்கடி. இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னா இந்த அட்மாஸ்பியரில் தான் நடக்குது. அப்போ என்ன பாருங்களேன், ஒட்டுமொத்த ஜலத்திலேருந்து கொஞ்சம் ஜலத்தை பிரித்து எடுக்கிறார். இப்போ ஒரு வசனம் வாசிக்கலாம். அப்போ அந்த பிரித்து எடுக்கிற ஜலம் என்ன அப்படின்றது நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். வாசிங்க பேர் ஏசாயா 57ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். இப்போ ஒட்டுமொத்த ஜலமும் எதை அடையாளப்படுத்துது? இப்போ ஜலம் அப்படின்றது பூமியில் ஃபுல்லாக ஜலமாக இருந்துச்சு. இது எதை அடையாளப்படுத்துறதா இருக்குது? துன்மார்க்க நிலையில் இருக்கிற ஜனங்கள். வாசிங்க.
அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. அதுதான் இன்னைக்கு இருக்கிற உலகமே எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சீர்கெட்ட நிலையில இருக்கு. இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஜலத்துல கொஞ்சம் ஜலத்தை என்ன பண்றாரு, மேலே எடுத்துடுறாரு. அப்போ அந்த மேலே எடுக்கிற ஜலம் என்னவா இருக்கும், அது ஆவியாகி போகுது. ரொம்ப யோசிக்க ஈஸி. இது 1,44,000 அப்படின்ற கொஞ்சம் ஜலத்தை தேவன் என்ன பண்ணுறாரு, அழகாக பிரித்து அது எப்படி ஃபார்ம் ஆகுது, தண்ணியிலேருந்து ஆவியாகி அது எப்படி போய் சேருதுன்னே யாருக்குமே தெரியாது. இப்போ நம்மெல்லாம் மறுரூபமாகி இயேசு கிறிஸ்துவுடைய சரீர அவயங்களா மணவாட்டியா வானத்து நட்சத்திரங்களாக போகிறது யாராவது கண்ணில் நேரடியாக பார்க்க முடியுமா? ஒரு மறைமுகமாக நடக்கிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி தான் என்ன தேவன் அப்போவே இந்த ஜலமே பிரிஞ்சு போனதுக்கு இந்த கொஞ்சம் ஒட்டுமொத்த ஜலத்திலேருந்து தண்ணியிலேருந்து கொஞ்சம் தண்ணி அப்படியே கொஞ்சமாக மேலே கொண்டு போயிட்டுருக்கார். அந்த மாதிரி தான் என்ன ஆகுது இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய சபை வகுப்பாருடைய வாழ்க்கையும் இன்றைக்கி இந்த ஜலமாக இந்த துன்மார்க்க நிலையில் இருக்கிற ஜனங்கள் கூட நம்மளும் ஒரு மாமிசத்தில் இருக்கிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுரூபமாகி ஆவி, அதாவது மாமிசத்தில் மரித்து ஆவியில் உயிர் பெற்று என்ன பண்ண போகிறோம், இயேசு கிறிஸ்துவோடு போய் சேர்ற ஒரு காரியத்தை அடையாளப்படுத்துது இந்த ஒரு இந்த அட்மாஸ்பியரில் சில நன்மைகள். முக்கியமாக என்னென்னா தேவன், அதாவது சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த புற ஊதா கதிரிலேருந்து தடுக்கக்கூடிய லேயர் எங்கே இருக்குது, ஓசோன் படலம் எங்கே இருக்குது, இந்த அட்மாஸ்பியரில் தான் இருக்குது. அப்போ இது 1000 வருட அரசாட்சியில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது தேவனுடைய நீதிக்கு முன்பதாக நம்மளை நேரடியாக கொண்டு போய் நிறுத்தினா என்ன ஆகிடும், தேவனுடைய நீதிக்கு முன்பதாக அன்பை வச்சிடலாம். அன்பு எப்போவுமே காப்பாற்ற ஏங்கிட்டே இருக்கும். நீதி என்ன பண்ணும், நீதி ட்ரெயின் மாதிரி அது இடையில எது வந்தாலும் என்ன பண்ணிடும், அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். தேவனுடைய நீதி அப்படி தான். ஆனால் அன்பு தான் ஏங்கிட்டு இருக்கோம். அப்போது தேவனுடைய நீதிக்கு முன்பதாக நம்ம யாருமே நேரடியாக நிற்க முடியாது. அந்த நீதியிலிருந்து நம்மளை தடுத்து நம்மளை பாதுகாத்துட்டு இருக்கிறது என்ன தெரியுங்களா, இன்ன வரைக்கும் ஒரு மத்தியஸ்தர் கிறிஸ்து. அப்புறம் அதுக்கப்புறம் அவரோட போய் சேர்ற 1,44,000 சபை வகுப்பாரும் போய் சேர இந்த பூமியில் எவ்வளோ துன்மார்க்கமான நிலை வந்தாலும் தேவனுடைய நீதி இன்ன வரைக்கும் அழிக்காமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மத்தியஸ்தர் தான். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 22ஆவது வசனம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அப்போ இது மோசே என்ன சொல்றாருன்னா, ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறாரு. அந்த மத்தியஸ்தர் சொல்றதெல்லாம் கேட்டால் என்ன பண்ணிடலாம், ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தேவனுடைய நீதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்கிறது அந்த மத்தியஸ்தம் அப்படின்ற கிறிஸ்து ப்ளஸ் அவரோட கூட போய் சேர்ற ஒவ்வொருத்தனாலையும் இந்த பூமி இன்ன வரைக்கும் காப்பாற்றப்பட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3ஆவது நாள் படைப்புக்குள்ளே போயிடலாம். அடுத்த ஒரு ப்ராசஸ் இப்போ எதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் வெளிச்சம். அந்த முதல் நாள் வெளிச்சம் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னம். அடுத்தது ஜலத்தினின்று ஜலம் பிரியுது. கிறிஸ்து இந்த பூமிக்கு 2ஆம் வருகையில் வந்ததுக்கு அப்புறம் தானே சபை வகுப்பார் அப்படின்றது. சபையாரெல்லாம் உயிர்த்தெழுந்து, அதாவது அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான்னு நம்ம படிக்கிறோம், பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஒரு உயிர்த்தெழுதல் காரியங்கள் கூட எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு பின்பதாக 1874 அவருடைய பிரசனம். உயிர்த்தெழுதல் எப்போலேருந்து ஆரம்பிக்குது, 8லேருந்து ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருடங்கள் கழித்து ஆரம்பிக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அந்த ஒரு காரியம் நடந்துட்டுருக்கு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு காரியம் 3ஆம் நாளில் நடக்குது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். ஓகே, இந்த வசனத்தின் முடிவில் ஒரு வார்த்தை வருது, அது நல்லது என்று கண்டார் அப்படின்னு. இப்போது இந்த சிருஷ்டிப்பில் எதுக்கெல்லாம் நல்லது என்று கண்டார்னு சொல்லப்பட்டிருக்கு, எதற்கெல்லாம் நல்லதுன்னு அது சொல்லாமல் போயிருக்கு. அது நம்ம என்ன சிஸ்டர், மனுஷனை படைக்கும் பொழுது நல்லது என்று கண்டார்னு வார்த்தை வரல. அப்புறம்
வானமண்டலம் இருக்குல்ல, வானம் ஆகாய விரி உண்டு பண்ணும் பொழுதும் பார்த்தா நல்லது என்று கண்டான் வந்திருக்காது, மற்ற எல்லாத்துக்குமே நல்லது என்று கண்டான் வந்திருக்கும். இப்போ முதல்ல இதை புரிஞ்சுக்கலாம், ஏன் இந்த 2 விஷயத்துக்கு மட்டும் நல்லது என்று கண்டான் வரல, மற்றதுக்கெல்லாம் நல்லது என்று கண்டான் வந்திருக்கு. இப்போ வானமண்டலத்தில் சாத்தானுடைய கிரிகை இருக்குது, அதனால் நல்லது என்று கண்ணல மனுஷன் மாறணும். ஆக்சுவலாக நம்ம அந்த கோணத்தில் பார்க்கலாம். ஆனால் இங்கே சகோதரர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் அவருடைய சிருஷ்டிப்பில் எதெல்லாம் அந்த டைம்லேயே ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரோ அதெல்லாம் நல்லது என்று கண்டான் வந்திருக்கும். எதெல்லாம் வேலைகள் இன்னும் இருக்குதோ அதையெல்லாம் வந்து நல்லது என்று கண்டான்னு சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா அது இன்னும் எப்படி தான் இருக்குது, முழுமை அடையாமல் இருக்குது. அப்போது இந்த வானமண்டலமும் வந்து என்ன ஆகணும்னா, இது எப்போ தான் முழுமை அடையும்? இப்போ வானமண்டலத்தில் இப்போ இருக்கிற கிரிகைகள்லாம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகணும். இது எப்போ ஆகும்? அப்போ இன்னும் அந்த வானமண்டல, அதாவது இந்த நம்ம ஆதியாகமம் ஸ்டடி பண்ணும்போது கூட அந்த வானத்துக்கு மேலே இருக்க அந்த லேயர்ஸு, வாட்டர் கெனப்பிகள்லாம் கீழே விழுகும், அந்த ரிங்கெல்லாம் விழுகும்போது ஒரே டைம் விழுந்துருச்சா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை, நோவா காலத்து வரைக்கும் இருந்துச்சு இல்லைங்களா? நோவா காலத்து வரைக்கும் விழுந்துகிட்டே இருந்தது. அது வரைக்கும் அந்த வானத்துடைய ப்ராசஸ் முழுமை அடையவே இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும், இப்போ புதிய வானம் புதிய பூமியை படைக்க போகிறாரு. அப்படி படைக்கும் பொழுது இனி புதிய வானம் புதிய அட்மாஸ்பியர் உருவாக போகுது. அப்போது மற்றது எல்லாமே நல்லது என்று கண்டான் வரும். இந்த 2க்கு ஏன் நல்லது என்று கண்டான் வரல அப்படின்னா, இந்த 2லேயும் இன்னும் வேலை என்னவா இருக்குது? இப்போ மனுஷன் பரிபூர்ண தன்மையாக இருக்கிறானா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. இவன் ஒரு பரிபூர்ண தன்மை அடையிறதுக்கு இன்னொரு காலம் இருக்குது. அந்த காலம் வரைக்கும் என்ன சொல்ல முடியாது, மனுஷனை நல்லது என்று கண்டான்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு கோணத்தில் தான் இதை சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ வெட்டாந்தரை, பூமி முழுவதும் தண்ணீராக இருக்குது, வெட்டாந்தரை காணப்படணும். இந்த வெட்டாந்தரை காணப்படுறதுக்கு இந்த பூமியில் என்ன ப்ராசஸ் நடந்தது? பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேருவோன்னா அப்படியே ஒரு தண்ணி ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் அப்படியே வந்து சேர்ந்துருச்சு, அப்படியே எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்க முடியாது இல்லைங்களா? இன்றைக்கும் பாருங்களேன், இன்றைக்கெல்லாம் தேவனா இன்றைக்கி வரைக்கும் அது சில சாட்சிகள் வச்சுருக்காரு. சில இடத்துல கடல் திடீர்னு உள்வாங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடலாக இருக்கும், அது உள்வாங்கிடுச்சுன்னா அந்த இடம் எப்படி இருக்கும்? அடுத்த நாள் வெட்டாந்தரையாக இருக்கும். அந்த உள்வாங்கின தண்ணி எங்கே தான் போயிருக்கும்? ஆக்சுவலாக பூமி எப்படி இருந்திருக்கு, தேவன் இந்த பூமியை சிருஷ்டிக்கு மனிதன் குடியிருப்புக்கு மாற்றும் பொழுது ஒரு எரிந்து போன ஒரு பந்து நிலைமையில் இருந்திருக்கு. உள்ளெல்லாம் பயங்கரமான சென்ட்ரு பகுதி எப்படி இருக்குது பூமியில், பயங்கர ஹீட்டு இல்லைங்களா? அந்த ஹீட்டெல்லாம் மேலே வர 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 என்ன இருக்கும், மேலே தண்ணி இருக்குது, உள்ளேருந்து ஹீட்டு மேலே வந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த தண்ணிக்குள்ளெல்லாம் என்ன இருக்கும், தண்ணி பயங்கரமாக கொந்தளிச்சிருக்கு. ஒவ்வொரு இடத்துல எங்கெல்லாம் ஹீட் வருதோ அங்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கும் இல்லைங்களா? ஜலம் எப்படி வந்து ஒரு இடத்துல சேருது அப்படின்னா, ஒரு இடத்துல ஹீட் ஆகும்போது, ஒரு இடத்துல இந்த கொந்தளிப்பு வரும்போது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும். அந்த ஜலங்களே ஒரு ஒரு அதாவது தண்ணிக்குள்ளே இருக்கிற மேடான பகுதி என்னவாக இருக்கும், பள்ளமாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. பள்ளமாக இருந்த பகுதியெல்லாம் மேடாக இருக்க கூட வாய்ப்பு இருந்திருக்கு. தண்ணிக்குள்ளே அவ்வளோ ப்ராசஸ் நடந்திருக்கு அந்த இதில். அதான் நம்ம ஜலமும் ஒரு இடத்துல சேருவோன்னா ஏதோ அப்படியே சல்லுன்னு இந்த மழை பெஞ்சு தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு வரும்போது அந்த மாதிரி வராமல் அந்த கொதிக்கிறது, அந்த மாதிரி சூழ்நிலைகளை மேலேருந்து ரிங்கு விழுகிறது, இப்படி பல ப்ராசஸ் போயிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா தண்ணியில் ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த கொந்தளிப்பு மூலியமாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல இருந்து தண்ணி பிரிஞ்சு போய் சில இடங்கள் எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வெட்டாந்தரை தெரிஞ்சிருக்கு. இப்போ அதே மாதிரி 1000 வருட அரசாட்சிக்குள்ளே கூட ஒரு பெரிய கொந்தளிப்பு, ஜலமெல்லாம் கொந்தளிக்க போகுது. இந்த ஜலமுடைய கொந்தளிப்பெல்லாம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? நேரடியாகவே சில இடங்களில் ஜனத்துக்கு விரோதமாக, ஜனமும் ராஜ்யத்துக்கு எதிராக ராஜ்யமும் எழும்பி பாருங்களேன். இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவில் கூட ஜனங்கள் என்ன பண்ணாங்க, எழும்பி அந்த ராஜ்யத்தவே என்ன பண்ணாங்க, இவங்க போய் கைப்பற்றிட்டாங்க. இதே மாதிரி இது வந்து ஒரு சாம்பிள் தான். நம்மளுக்கு தேவன் நம்ம எண்டில் இருக்கிறோம் அப்படின்றக்கு ஒரு அடையாளத்தை வச்சுருக்கார், நம்மளை எச்சரிக்கைப்படுத்துகிறார். ஒட்டுமொத்த உலகமும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளர்ச்சிகளும், அதாவது என்ன சொல்கிறது, அநியாயங்கள், அக்கிரமங்கள், அவங்க சட்டத்தை அவங்கவுங்க கையில் எடுத்துருவாங்க. சட்டத்திட்டங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா ராஜ்யமே இருக்காது. ஜனங்கள்லாம் கிளர்ந்து எழுந்துருவாங்க. ஒவ்வொரு ராஜ்யத்துக்கு எழும்பி இந்த ஸ்ரீலங்காவில் நடந்த மாதிரி எல்லா தேசத்துலையும் நடந்துச்சுன்னா யார் ஆட்சி செய்ய முடியும்? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ராஜ்யங்களும் அழிய போகுது.
இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசியல், பொருளாதாரம், சமுதாயம், மதம் இப்படின்ற 4 அமைப்புகளும் அடித்து நொறுக்கி எல்லாமே காலியாக போகுது. இதுக்கு சகோதரர் என்ன பேர் கொடுத்துருக்காருன்னா அனார்கி அப்படின்ற ஒரு வார்த்தை, அதாவது அராஜகம் நிறைந்த ஒரு நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனங்களெல்லாம் எழும்பி ராஜ்யத்துக்கு எதிராக, அதாவது தண்ணீரே எழும்பி என்ன ஆயிரும், அதாவது கொந்தளித்து வெட்டாந்தரையை உருவாக்கிடும். அந்த மாதிரி ஜனங்களே எழும்பி கிளர்ச்சிகளும் சண்டைகளும் பண்ணி ராஜ்யங்களெல்லாம் அழிச்சிருவாங்க. அப்படி அழிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு புதிய ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். ஆனால் இந்த இப்போ இருக்கிற ராஜ்யம் எப்படி தான் அழியணும்? அதே தண்ணி தான், தண்ணிக்கு அடியில் வெட்டாந்தரை இருக்குது, அந்த வெட்டாந்தரை இப்போ தெரியணும் அப்படின்னா அந்த தண்ணி கொந்தளிக்கணும். கொந்தளித்து ஒவ்வொரு தண்ணி ஒரு பக்கம் போகும் பொழுது கம்ப்ளீட்டாக இருக்கிற இடம் இல்லாத இடம் இருக்கிறமா வந்துடும். அந்த மாதிரி தான் கடைசி காலங்களில், அதாவது இந்த மகா உபத்திரவ காலங்கள் நெருங்கும் போதெல்லாம் ஜனங்களுடைய கிளர்ச்சி ரொம்ப உச்ச கட்டத்துக்கு போயிடும். அப்படி உச்ச கட்டத்துக்கு போனால் தான் வெட்டாந்தரை அப்படின்ற ஒரு காரியமே கண்ணுக்கு தெரியும். இந்த வெட்டாந்தரை அப்படின்னும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் நிறைந்த, அதாவது இப்போ நம்ம 1000 வருட அரசாட்சியில் தான் இருக்கிறோம். ஆனால் அந்த அரசாட்சியில் கிடைக்க சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் இப்போ சுதந்திரிச்சிட்டு இருக்குமா? சுதந்திரிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது. ஏன் முடியாது? அது சில நிகழ்வுகள் இந்த பூமியில் நடக்கணும் இல்லைங்களா? நடக்கும் பொழுது கடைசிக்கு தான் இப்போ, அதாவது இயேசு கிறிஸ்துவின் அந்த கடைசி ஸ்டேஜ் இருக்குல்ல, நீதியின் சூரியன் ஒட்டுமொத்த உலகத்தின் மேலேயும் அந்த ஒளி படணும். அப்படி ஒளி படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடங்கள்லையும் செழிப்பான தாவரங்கள், ஜீவராசிகள் வளர முடியும், வாழ முடியும். அதே மாதிரி தான் என்ன ஆகுதுன்னா, இந்த வெட்டாந்தரை அப்படின்றது இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படுறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. ஆசீர்வாதமான அந்த வெட்டாந்தரை வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே பூமியில் என்ன நடக்குது? வெட்டாந்தரை வந்ததுக்கு அப்புறம் தான் பூமியில் என்ன நடக்குது? அதான் ஜீவராசிகள் அப்போ தான் தொடங்குது இல்லைங்களா? அது வரைக்குமே இந்த பூமியில் ஜீவராசிகள் இருக்கல. வாசிக்கலாம், வெளிப்படுத்துதல் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்து கொண்டு. அப்போ ராஜ் இன்னைக்கு ஆண்டுட்டு இருக்க எல்லாருமே ஒரு நாளைக்கு என்ன பண்ண போறாங்க? மக்களின் புரட்சி காரணமாக ஓடி போய் அவங்களுக்கு எங்கே பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தேடி ஓடுவாங்க இல்லைங்களா? இது கூடிய சீக்கிரம் இந்த பூமியில் என்ன ஆக போகுது, நடக்க போகுது. இதுதான் அங்கே வெட்டாந்தரை உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் நடந்தது, அதை அடையாளப்படுத்தியிருக்கு. வாசிக்கல இன்னொரு வசனம் கூட அதை வெளிப்படுத்தல, 6ஆம் அதிகாரம் 16-17. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 வசனங்கள். பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். அப்போ இந்த ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது, இந்த மகா உபத்திரவ காலகட்டம் வரும்போது ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் என்ன பண்ணலான்னா ஈஸியாக ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கலாம். இனி உலகத்தை காப்பாற்றணும்னா யாரோ ஒருத்தர் இருக்கணும், அவர் வந்தால் தான் நம்மளை காப்பாற்ற முடியுன்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. இதுதான் அந்த வெட்டாந்தரை காணப்படுற ஒரு ப்ராசஸ். அப்போ வெட்டாந்தரை காணப்பட்டவொன்னே அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. அடுத்த வசனம் 12 மற்றும் 13ஆம் வசனங்கள். பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 3ஆம் நாள் ஆயிற்று. அப்போ இந்த 3வது நாளில் முக்கியமாக ஒரு நிகழ்வு நடக்குது. முதல்ல வெட்டாந்தரை, அடுத்தது பார்த்தீங்கன்னா புல் பூண்டுகள் எல்லாம் முளைக்கிற ஒரு காரியம் இல்லைங்களா? இப்போ வெட்டாந்தரை இயேசு கிறிஸ்துவனுடைய
கண்ணுக்கு தெரிகிற இந்த ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படுற ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்றத ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம், கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படும் பொழுது இங்கே புல் பூண்டுகள் அது அது தன் ஜாதியின்படியே விதைகளையும் கனிகளையும் கொடுக்குற மாதிரி முளைச்சி வந்துச்சாம். இப்போ இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்கே தான் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய உயிர்த்தெழுதல் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 21 22. 1 கொரிந்தியர் 15 21 மற்றும் 22 வசனங்கள். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்ப எல்லாத்துக்கும் உயிர்ப்பிக்கிற ஒரு காரியம் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும் பொழுது எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வயசிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அப்போ இந்த வெட்டாந்தரையில் அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான்னா அப்போ முதல்ல யார் உயிர்த்தெழுந்து வருவான்? வெட்டாந்தரை காலகட்டத்தில், அதான் இயேசு கிறிஸ்துவின் கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்தில் முதல்ல கிறிஸ்து தான் வந்தார். அப்புறம் சபை, முற்பிதாக்கள் அவங்களும் உயிர் தெழுற ஒரு காலம் இருக்குது. அதற்கு பின்பதாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவார். கடைசியாக யார் உயிர்ப்பிக்கப்படுவாங்க? ஆதாம் அப்படின்ற ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிற ஒரு காரியம் இந்த 3ஆம் நாளில் நடக்குது. இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த சிருஷ்டிப்பின் நாள் 6 நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா முதல் 3 நாட்கள் இந்த பூமியில் ஜீவராசிகள் வாழ்வதற்கு உண்டான ஆயத்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கும். அடுத்த 3 நாட்கள் என்னென்னா ஒவ்வொரு ஜீவராசியும் உருவாக்குற ஒரு வேலை நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய 1000 வருட அரசாட்சி இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் 2 பகுதி இருக்குது. ஒன்று கண்ணுக்கே தெரியாத ஒரு ராஜ்யத்தை தொடங்கி சில வேலைகள் நடக்கும். அதற்கப்புறம் கண்களுக்கு தெரிஞ்சு சில காரியங்கள் நடக்கிற 2 பகுதி இருக்குது. அதே மாதிரி தான் இதில் இருக்குது. இப்போ 4ஆவது நாள் பார்த்திங்கன்னா பூமியில் சூரிய வெளிச்சம், சந்திரன், இந்த வசனங்களை வாசிக்க வேண்டாங்க, நட்சத்திரம், இது எல்லாமே வந்துடுது. இப்போ ராஜ்யத்தில் நம்ம இதை எப்படி அடையாளப்படுத்தி பார்க்குறது அப்படின்னு பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வெளிப்படையான ராஜ்யம் வந்ததுக்கப்புறம் முழு வெளிச்சமும் இந்த ஜனங்களுக்கு கிடைக்க போகுது. எல்லாமே கிடைக்க போகுது. என்னென்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லாத்துக்கும் என்ன ஆயிரும்? எல்லாரும் உயிர் தெழுந்து வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷம் அப்படின்றது தெரியாமல் இருக்குமா? எல்லாத்துக்குமே தெரியப்படுத்திடும். அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரன் எதை அடையாளப்படுத்தினா புதிய உடன்படிக்கையின் பிரமாணங்கள். இந்த புதிய உடன்படிக்கையின் பிரமாணங்கள்னு எதை சொல்லணுமோ? இப்போ பாருங்களேன், இப்போ இருக்கிற உலகத்தில் சில மனிதர்கள் கொடூரத்தன்மையில் இருப்பாங்க. அவங்களுக்கு அன்புனே எதுனே தெரியாது, ரொம்ப சுயநலத்தோடு இருப்பாங்க. இப்படி எல்லாமே என்னன்னா இந்த புதிய உடன்படிக்கை அப்படின்றத நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்க்கணுன்னா இந்த அன்பின் பிரமாணம் அப்படின்றது எல்லாத்துக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இடத்துல வித்தியாசமாக தான் இருந்துச்சு. அதை பார்க்கும்போது முற்பிதாக்களை குறிப்பிட்டிருக்காரு. அப்போ நட்சத்திரங்கள் முற்பிதாக்கள் எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு வசனம் இருக்குது. தானியேல் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், பாருங்க நல்லா கவனிச்சுக்கலாம், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும். இப்போ 1000 வருட அரசாட்சியில் கடைசி பகுதியில் அநேகரை நீதிக்கு உட்படுத்தி வழி நடத்துறது யாருடைய வேலை? முற்பிதாக்கள். அந்த முற்பிதாக்கள் எப்படி இருக்கிறாங்களாமா? நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அப்போ 4ஆம் நாள் வெளிச்சம் அப்படின்றது, அந்த சூரியன்லேருந்து வர வெளிச்சம் அப்படின்றது எல்லா ஜனத்துக்கும் ராஜ்யத்தினுடைய நற்செய்தி எல்லாத்துக்குமே போய் சேர்ந்துடும். அப்புறம் புதிய உடன்படிக்கையின் கொள்கை எல்லாத்துக்கும் தெரியப்படுத்திடும். இது எல்லாம் வழி நடத்தி கொண்டு போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்பிதாக்கள் அப்படின்ற ஒரு காரியத்தை பார்க்குறோம். அடுத்தது 5ஆம் நாளுக்குள்ளே போயிடலாம். 5ஆம் நாளின் படைப்பு வாசிங்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார். சரி, நம்ம இப்போ இந்த சிருஷ்டிப்பை பற்றி பார்க்கும்பொழுது ஜீவராசிகளை எதிலிருந்து உருவாக்குனார்னு படிக்கிறோம்? மண்ணினால். இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு? ஒரு குறிப்பிட்ட ஜீவராசிகள் எங்கேருந்து உருவாகுதுன்ற மாதிரி இருக்கு. ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது. அப்போ எங்கேருந்து வருது சில உயிரினங்கள்?
அடியில் மண் இருக்குது, பரவாயில்ல, தெளிவாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்க, இங்கே பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்கள் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளும் ஜலமானது திரளாய் ஜினிப்பிக்க கடவுது என்றார். அடுத்த வசனம் வாச்சிருங்க. 21ஆம் வசனம். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்போ இந்த ஒரு காரியம், நீர்வாழும் ஜந்துக்கள், பறக்கும் பறவைகள், ஆகாயத்தில் பறக்கும் பறவைகளை ஜனிப்பிக்கிறார். இதை இங்கே எதோட கம்பேர் பண்ணி காட்டுறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நன்மை தீமை அறிந்த நிலையில் ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் அந்த நன்மை தீமை அப்படின்றது முழுமையாக தெரியப்படுத்தி, தீமை வந்தால் அது எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லா ஜனங்களுக்கும் தெரிஞ்சிருமாம். அது எப்படி ஒப்பிட்டு சொல்லியிருக்காருன்னா, நீந்தும் ஜந்துக்கள், ஜீவ ஜந்துக்கள் இருக்குல்ல, அந்த ஜீவ ஜந்துக்கள் கடலில் சுனாமியே வந்தாலும் என்னாகும்? அந்த சுனாமியில் அது போய் மாட்டிக்கு செத்து போயிடுமா? அதுக்கு தகுந்த மாதிரி நீந்தி போயிடும். அதுலேருந்து அது எப்படி தப்பிக்கணுமோ தப்பிச்சு போயிடும், இல்லைங்களா? இது ஒன்று காட்டி என்ன பண்ணியிருக்காருன்னா, ஐரோட அரசாட்சியில் எந்த ஒரு தீமையான காரியம், இப்போ 1000 இயர்ஸில் தீமை இருக்குமா இல்லையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வச்சா, சரி, வெளிப்படையான ராஜ்யத்தில் கண்டிப்பாக இருக்கும், இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் இது தீமை அப்படின்றது தெரிஞ்சு அதிலிருந்து எப்படி நீந்தி போகணும், எப்படி விலகி போகணும் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியப்படுத்திடுவார். அடுத்தது ஆகாயத்தில் பறக்கும் பறவைகள் அப்படின்னா எல்லாவற்றுக்குமே எங்கே தான் நோக்கி பார்க்கணும்? மேல் நோக்கி பார்க்கணும். யாரை பார்க்கணும் மேல் நோக்கி அப்படின்னா? எல்லாருமே, ஒட்டுமொத்த ஜனங்களும் ஒரே தேவனை கண்ணோக்கி பார்க்குற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. அதுதான் இங்கே நீர்வாழும் ஜந்துக்களும் ஆகாயத்தில் பறக்கும் பறவைகளையும் ஒப்பிட்டு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது 6வது நாள் படைப்புக்குள்ளே போயிடலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25 வசனங்கள். பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும், பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நாட்டு மிருகம், அப்புறம் ஊரும் பிராணிகளையும், பிராணி, காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். இப்போ நல்லா கவனிச்சுக்கலாம். இந்த மிருகத்தை மட்டும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு காட்டு மிருகம், நாட்டு மிருகம், ஊறும் பிராணி. சரி, இப்போ காட்டு மிருகம்னா எதெல்லாம் சொல்லலாம்? சிங்கம், புலி, கரடி, டக்கு டக்குன்னு சொன்னால் சீக்கிரம் சப்ஜெக்ட் முடிச்சிடலாம். நாட்டு மிருகம் ஆடு, மாடு, நாய், கோழி, இதெல்லாம் நாட்டு மிருகம். ஊரும் பிராணி பாம்பு. சரிங்களா? அப்போ 1000 இயர்ஸில் ஆயிரோட அரசாட்சியில் காட்டு மிருகம்னா என்ன? இந்த காட்டு மிருகமெல்லாம் இருக்குமாமா? அது வேறு மாதிரி ஒரு ஆங்கிளில் சொல்லியிருக்காரு, ஒரு வசனத்தை ஒப்பிட்டு வாசிக்கலாம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 17வது வசனம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள். காட்டு மிருகத்தை எதோட ஒப்பிட்டு இருக்காருன்னா, அந்த உலக ராஜ்யங்கள் இன்னைக்கு இருக்குல்ல, அந்த ராஜ்யத்தை ஒப்பிட்டு இருக்காரு. நாட்டு மிருகத்தை எதோட ஒப்பிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாட்டு மிருகம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? ஆடு மாடெல்லாம் பலி செலுத்த யூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லைங்களா? அப்போ அந்த பலி யாருக்காக செலுத்தப்படுது? இந்த வசனத்தை வாசிருந்தார். லேவியராம் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும், பாருங்க, தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும். இது எப்படி எடுத்துக்கலாம்? இந்த தனக்குன்றதை நம்ம இன்னொரு ஆங்கிளில் சொல்லணும்னா, தனக்கு அப்படின்றத இன்னொரு ஆங்கிளில் நம்ம சொன்னால் மாமிசம் சொல்லலாமா? சொல்ல முடியாதா? சரி, சுயம்னு சொல்லலாமா? ஆக்சுவலாக பிரதர் அப்படி தான் ஒப்பிட்டு பேசியிருக்காரு. காட்டு மிருகம் உலக ராஜ்யம், உலகம். நாட்டு மிருகம் மாமிசம், ஊரும் பிராணி சாத்தான். இதோடைய 3ம் ராஜ்யத்தில் இருக்கும். ஆனால் எதுவுமே என்ன பண்ண முடியாதாம்மா? மனிதர்களை ஆளுகை செய்ய முடியாது. தேவன் வச்சிருப்பார், எல்லாத்துக்கும் எல்லாருமே தெரிஞ்சிடும். இந்த ராஜ்யம் இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணதில்லை ஒட்டுமொத்த ஜனங்களையும். இந்த மாமிசத்தை வீழ்த்த முடியாமல் நம்ம இன்றைக்கி வரைக்கும் பாடுபட்டுருக்கோம்ல. சாத்தானை வீழ்த்த முடியாமல் எத்தனையோ சூழ்நிலைகளை சிக்கி, அதாவது இது எல்லாமே சேர்ந்து நம்மளை இன்றைக்கி ஆளுகை செய்துட்ருக்கு. ஆனால் ராஜ்யத்தில்
எல்லாம் வெளியரங்கமாக்கப்படும். அப்படி ஆக்கப்படும் போது இது எதுவுமே என்ன பண்ண முடியாது அப்படின்றாரு, நம்மை ஆளுகை செய்ய முடியாது. இதுதான் அடையாளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடைசியாக தேவனுடைய அந்த 6ஆம் நாள் முடிவில் கடைசியாக சிருஷ்டிப்பு. கடைசியாக என்ன எதை சிருஷ்டிக்கிறார்? மனுஷன் அப்படின்னா ஆதாம் தான் கடைசியாக சிருஷ்டிக்கிறாரா? கடைசியாக ஆதாமுக்கு விழா எலும்புலேருந்து ஏவாளை எடுக்கிறார். இதுதான் கடைசி இல்லைங்களா? அப்போ பாருங்களேன், கடைசி இந்த மனிதனை சிருஷ்டிக்கிறார். வாசிக்கலாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆவது வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். இப்போ முன்னாடி பார்த்தோம்ல, பிராணிகள், நாட்டு மிருகம், காட்டு மிருகம், ஊரும் பிராணி, இது எல்லாம் என்ன சொல்லிட்டார்? இப்போ ராஜ்யத்தில் அப்போவே சொல்லிட்டார் இதெல்லாம் நீ ஆண்டுக்கன்னு. ஆனால் மனுஷன் என்ன பண்ணிட்டான்? கீழ்ப்படியாமைக்குள்ளே போய் அதுக்கு அடிமையாயிட்டான். ஆனால் ராஜ்யத்தில் மனிதன் பரிபூர்ண தன்மை அடைஞ்ச உடனே எல்லாத்தையும் யார் தான் ஆளுகை செய்யணும்? இதெல்லாம் இருந்தாலும் எதுவுமே மனிதனை ஆளுகை செய்ய முடியாது. மனிதன் எல்லா கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் இருப்பான் அப்படின்றத விளக்குது. இதற்கு அப்புறம்தான் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். முதல்ல ஆணா சிருஷ்டிக்கிறார், அதற்கப்புறம் ஆணுக்குள்ளேருந்து பெண்ணாக சிருஷ்டிக்கிறார். இது முழுமுதான் முடிஞ்சிருது. அப்போ இதுக்கு எதை அடையாளப்படுத்தி சொல்லியிருக்காருன்னா, ஒட்டுமொத்த ஜனமும் ஒரு பரிபூர்ண நிலைமைக்கு வந்து தேவனே உண்மையானவர் அப்படின்ற எல்லாத்து மனசுக்குள்ளேயும் ஒரு பரிபூர்ண தன்மை வந்து தேவனையே சார்ந்து இருக்கிற ஒரு ஸ்டேஜ் தான் என்ன சொல்கிறாருன்னா, மனிதனை அங்கே பரிபூர்ணமாக சிருஷ்டிக்கிறார்ல. மனிதன் ஆதாம் ஏவாளை சிருஷ்டிக்கும் பொழுது ஏதாவது குறைபாடு இருந்தது, அவங்களுக்குள்ள அபூர்ணமாக இருந்தாங்களான்னா இல்லை. ஒரு பரிபூர்ண நிலைமையில் ஒரு நித்திய ஜீவனை கொடுத்து சிருஷ்டித்தார். நித்திய ஜீவன் அப்படின்னா என்னங்க? என்னங்க சிஸ்டர்? இல்லை, ஏதாவது ஒருத்தர் சவுண்டாக சொல்லுங்கள். நித்திய ஜீவன் என்ன? என்றென்றைக்குன்னா சாகாமையாக இருக்கலாம். சரி, அழியாமைனா? நித்திய ஜீவன் அப்படின்றது ஒரு டிமாண்ட் இருக்கும். அதில் ஆதாம், நீ இந்த பழத்தை சாப்பிட்ற வரைக்கும் என்ன பண்ணலாம்? சாப்பிடாத வரைக்கும் ஜீவன் இருக்கும். இதுதான் நித்திய ஜீவன். ஒருவேளை சாப்பிட்டீன்னா ஜீவன் எடுக்கப்பட்டுரும். ஆனால் அழியாமை அப்படின்றது தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவர். தேவனுடைய திவ்ய சுபாவம், இந்த தேவனுடைய திவ்ய சுபாவத்துக்கும் இந்த நித்திய ஜீவனுக்கும் நம்ம முதல்ல வித்தியாசம். அழியாமை, சாவாமை, நித்திய ஜீவன் ரெண்டுக்குமே நம்ம வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பரிபூர்ண தன்மைக்கு வந்து மனிதன் இந்த பூமியில் எப்படி இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாம் மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. அப்போ இந்த பூமியில் கடைசியில் 1000 வருட அரசாட்சியின் முடிவில் எல்லா சத்துருக்களையும் தமது பாதபடியாக்கு மட்டும் அவர் ஆளுகை செய்து கடைசி சத்துருவாகிய மரணத்தையும் பரிகரித்து என்ன பண்ணுறாரு? எல்லாவற்றையும் முந்தின சீருக்கு கொண்டு வந்து பிதாவே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த பூமி எப்படி இருக்குன்னா, ஒரு தெய்வ பக்தியுள்ள ஒரு சந்ததி நிறைந்த ஒரு பூமியாக இருக்கும். வாசிக்கலாம் வெளிப்படுத்துதல் 21ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின. பாருங்க, இப்போ புதிய வானம் புதிய பூமி. முந்தின வானம் என்ன ஆயிடுச்சு? வானமண்டல கிரிகைகள்லேருந்து எல்லாம் அழிக்கப்பட்டு புதிய வானம், அப்புறம் பூமி, முந்தின பூமியும் ஒளிஞ்சிருச்சு, சமுத்திரமும் இல்லாமல் போயிட்டு. அப்போ சமுத்திரம்ன்றது எதை அடையப்படுது? துன்மார்க்கமான நிலையில் உள்ள ஜனங்கள், மக்கள் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்க மாட்டாங்க இந்த ராஜ்யத்தில். அதுபோக புது சிருஷ்டி அப்படின்ற வானத்து நட்சத்திரம் முழுமையாக இந்த பூமியிலேருந்து கொஞ்சம் ஜலம் எடுக்கப்பட்டுச்சுல, அந்த ஜலம் முழுமையாக சேர்ந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சமாதானம் நிறைந்த, ஒரு சந்தோஷம் நிறைந்த யுகாயுகம் அப்படின்ற ஒரு காரியம். 7ஆம் நாள் தேவன் ஓய்ந்திருக்கிறார்ல, அந்த ஓய்வு நாள் அப்படின்றது நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த வசனத்தில் திரும்ப கொடுத்தலின் நாள் அப்படின்னு கூட சொல்லியிருக்கு. திரும்ப எல்லா இழந்த ஆசீர்வாதங்களையும் மனிதனுக்கு திரும்ப கொடுத்து அதை பெற்றுக்கொண்டு
மனிதனும் எப்படி இருக்க போகிறாங்கன்னா ஒரு சந்தோஷமான மனிதர்களாக இருக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். கடைசி ஒரு வசனம் வாசித்து இந்த பாடத்தை முடிக்கலாம். வாசிங்க ரோமர் 11:33. ரோமர் 11:33 தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது, அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள். பாருங்க, தேவனுடைய ஐஸ்வர்யம் எப்படி ஒரு ஐஸ்வர்யம். உலகத்தில் நம்ம எவ்வளவா பாவவியலாக வாழ்ந்தாலும் அவர் எப்படியெல்லாம் ஒரு அந்த பாவத்திலேருந்து நம்மளை மீட்டெடுக்கிறதுக்கு இந்த உலகத்தை எவ்வளோ அழகாக ஒரு டிசைன் பண்ணி அந்த பிளான் பண்ணி அந்த பிளானை கடைசி வரைக்கும் அந்த பிளானில் எவ்வளோ கொலாப்ஸ் வந்தாலும் என்ன பண்ணுறாரு, அது எல்லாம் பெருசாக இது பண்ணாமல் அவருடைய திட்டத்துக்கு எல்லாத்தையும் மாற்றி கடைசியில் என்ன பண்ணிடுறாருன்னா அவருடைய திட்டத்தை இந்த பூமியில் முழுமையாக நிறைவேற்றுறாரு. தேவனுடைய ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது, அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாத முடியவைகள், அவருடைய வழிகள். அப்போது அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த பாடத்தில் கூட நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிருஷ்டிப்புல தேவன் எப்படி ஒவ்வொரு நாள்களையும் மனிதனுடைய குடியிருப்புக்காக இந்த பூமியை டிசைன் பண்ணாரோ அதே மாதிரி 1000 வருட அரசாட்சியின் தொடக்கத்திலேருந்து முடிவு வரைக்கும் அதற்கு அடையாளமாக முன்னமாக என்ன பண்ணிட்டாரு, முன்னாடியே சிருஷ்டிப்புன்ற ஒரு வேலையை செஞ்சு அதற்கு நிழலாக வச்சு இங்கே வந்து நிஜத்தை கொண்டு வந்து அதே மாதிரி அதில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் அடையாளப்படுத்தி நமக்காக வைத்திருக்கார். அப்போ நம்ம இந்த பாடத்தின் மூலிமா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தேவன் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கார். இந்த புதிய வானம் புதிய பூமியில் இயேசு கிறிஸ்துவோட ஆளுகை செய்வதற்கு இப்போ நம்ம மறுரூபம் ஆயிட்டுருக்குமா, நம்ம ஆவி ஆயிட்டுருக்குமா. ஆவி ஆகணும்னா சூரிய ஒளி என்ன பண்ணணும், நம்ம மேலே சூரிய ஒளிக்கு நம்ம நல்ல இடம் கொடுக்கணும். சத்தியத்தை உள்வாங்கி அந்த சத்தியத்தின் பாதையில் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வந்துடுது, சோதனைகள் வரும். அந்த சோதனை வர 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 நம்முடைய மனம் பக்குவப்பட்டு ஒரு புதிய சிருஷ்டியாக மறுரூபமாக்கப்பட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஆவி ஆகிற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மறுரூபமாக்கப்பட்டு முடிவில் அந்த சமாதானம் நிறைந்த ராஜ்யத்தில் போய் சேருவோம் அப்படின்றத இந்த பாடத்துடைய ஒரு கருவாக இருக்குது. இவ்வளோ நேரம் பொறுமையாகி கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமாம். இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.